சரி ஃபைன். நம்மளோட ஃபிஃப்த் செஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ சிம்பிள் ரெப்போக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரெப்போ ஷார்ட் டேர்ம் லோனு வாங்குறாங்க, பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட வாங்குறாங்க. அதுக்கு நான் எஸ்எல்ஆர் ஜிசெக் யூஸ் பண்றாங்க. எஸ்எல்ஆர் கோட்டால இல்லாத செக்யூரிட்டி வந்து அவங்க ஒரு இதா செக்யூரிட்டியா கொடுத்து அதை வந்து அவங்க வந்து செக்யூரிட்டியா யூஸ் பண்றாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. தே கம் இன் டு ஒரு அக்ரிமெண்ட். என்ன அப்படின்னா, நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணிப்பங்க இத்தனை தேதிக்கு அப்புறம் அப்படின்னு. அப்பனா என்ன அர்த்தம்னா, கம்பல்சரியா நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணியே தான் தீரணும். உங்களால வந்து சரி அந்த ஜி செக்யூரிட்டி அவன் வித்துக்குவான் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுறலாம் முடியாது. அதை வந்து கம்பல்சரியா நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணியே தீரணும் அட் அ கிவன் டேட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் ரெப்போ ரேட்டு. அண்ட் இதை தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஆர்பிஐ இப்ப ரெப்போ ரேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ரெப்போ ரேட். அதாவது அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டான்ஸ்க்கு பேர் என்ன, அவங்க கொடுத்துருக்க வேர்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். ஸ்டான்ஸ்னா என்னன்னா எடுக்கிற முடிவு இல்லை ஸ்டாண்டிங். அகாமடேட்டிவ் அப்படின்னா வந்து பிசினஸ்க்கு வந்து பாசிட்டிவா, அதாவது மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ற அந்த நோக்கத்தோட நாங்க இருக்கிற ஒரு பிளான்ல தான் இன்னமும் இருக்கோம். இன்ஃபிளேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, மணி சப்ளை வந்து எந்த வகையிலையும் வந்து கட்டுப்பாடு வந்துடக்கூடாது அப்படின்றனால வந்து இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி இந்த புல்லிஷான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ரைட். அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து அப்படியே ஆப்போசிட். பேங்க்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேஷை வந்து அவங்க சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஆர்பிஐ கடன் கொடுப்பாங்க. ஸோ ஆர்பிஐ வாங்கிட்டு ஆர்பிஐ வந்து வேற யாருக்காவது கடன் கொடுக்கும். ஸோ அதுதான் ஆர்பிஐயோட ஒர்க். ஆர்பிஐ வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி. ஸோ ஆர்பிஐ வந்து அவங்க ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய வட்டி வந்து ரெப்போ ரேட் வட்டியை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு செக்யூரிட்டியா ஆர்பிஐ வந்து ஜிசெக் கொடுக்கும். இது அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். ரெப்போ ரேட் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பேங்க்குங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வித்து முடிச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து எந்த செக்யூரிட்டியும் இல்லை. எஸ்எல்ஆருக்கு அவங்க வாங்கி வச்சிருந்த செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்க போய் கேட்கறாங்க, நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, பேங்க் ஆர்பிஐ அலோவ் பண்ணுது. அதுக்கு ஒரு புது பேர் கொடுக்குறாங்க, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. எஸ்எல்ஆருக்கு வச்சிருக்க செக்யூரிட்டியை கேரண்டியா கொடுத்து, செக்யூரிட்டியை கொடுத்து நீ வந்து கடன் வாங்கிக்கோ அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேவர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்குவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அதிகம் வாங்கிட்டாங்க. அதனாலதான் ரெப்போ ரேட்டை விட மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள். இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல இந்த டேபிள் காலம்லயும் அதான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஷார்ட் டேர்ம் ரேட்டு ரெப்போ லோன்ஸை பொறுத்த வரைக்கும் தே கம் இன் டு அன் அக்ரிமெண்ட் வித் ஆர்பிஐ ஃபார் ரீபர்ச்சேஸ். ரீபர்ச்சேஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. எஸ்எல்ஆர் கோட்டா ஜிசெக் cannot be pledged. உங்களுக்கு வந்து அதை பிளட்ஜ் பண்ண முடியாது, செக்யூரிட்டியா அதை வந்து பண்ண முடியாது. ரெடி ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுதான் பாலிசி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து இன்ஃபிளேஷனுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேட். மானிட்டரி பாலிசிக்காக கூடி முடிவெடுக்கிற ரேட் இதுதான். அதனால இதுக்கு பேர் பாலிசி ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இதுவும் ஷார்ட் பீரியட் தான். இதுவும் டு ஏர்ன் அன் இன்ட்ரெஸ்ட். பேங்குங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு ஆர்பிஐ வந்து ஜி செக்யூரிட்டி கொடுக்கும் கொலாட்ரலா. ரெப்போ ரேட் வந்து உங்களுக்கு ரெப்போ மைனஸ் எக்ஸ் தான் எப்பவுமே இருக்கும். இப்ப ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ரெப்போ விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்க, ரைட். இப்ப ஜிசெக்னு ஒண்ணு இருக்கு, டி பில்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம சொல்லணும். சி, ஜி செக்யூரிட்டி வந்து லாங் டேர்ம் லோன்ஸ், லாங் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நான் என்ன சொன்னேன், நோட் அடிக்கணும்னா கவர்மெண்ட் வந்து பேங்க் கிட்ட ஒரு பேப்பர்ல கில்டட் செக்யூரிட்டியில் எழுதி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு நீங்க இப்போ 100 கோடி ரூபா கொடுக்குறாங்க, 1000 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நான் வந்து உங்களுக்கு வந்து தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட். அதை கொடுத்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு நிமிஷம்,
சொல்லுங்க சார். திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க, திருப்பி ஜாயின் கொடுங்க. இப்போ கொடுங்க. யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பிங் பண்ணிருங்க, இல்ல கால் பண்ணுங்க ஏதாவது. இப்போ ஐ திங்க் வெனிஷா இருக்காங்களான்னு தெரியல. வெனிஷா ஜாயின் பண்ணுங்களா? சரி, ஓகே. ஜி செக்யூரிட்டி அண்ட் டீபிள், ஜி செக்யூரிட்டி அண்ட் டீபிளுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஜி செக்யூரிட்டி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி. அது லாங் டேர்ம், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க செக்யூரிட்டிஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் இதுதான் வந்து ஜிசெக். டி பில் அப்படிங்கிறது வந்து ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிறது தான் டி பில் அப்படின்னு பேரு. டி பில் இஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் பில். ஒரு 14 டேஸ், ஓவர் நைட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கடன் பத்திரம் இருக்கு அப்படின்னா அது வந்து ட்ரெஷரி பில்ஸ், டி பில்ஸ் சொல்லுவாங்க. 1 மந்த் கூட இருக்கு, 1 இயருக்கு கம்மியா இருக்கணும் பேசிக்லி. ஸோ 1 வீக் இருக்கு, ஃபோர்ட் நைட் இருக்கு, 2 மந்த்ஸ் இருக்கு, அண்ட் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு டி பில்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுது, ரைட்? அடுத்தது என்னன்னா மார்க்கெட் ரெப்போ அப்படின்னு ஒன்று இருக்கு. திஸ் இஸ் சிம்பிள். ரெப்போனா என்ன சொன்ன, பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குது, தட் இஸ் ரெப்போ. இப்ப பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பேங்க்ஸ் கேன் ஆல்சோ டேக் லோன்ஸ் ஃப்ரம் அதர் பீப்புள் உங்களுக்கு, சரிங்களா? அண்ட் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தோ இல்ல வேற ஒரு பேங்க் கிட்ட இருந்தோ நீங்க வாங்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்க்கெட் ரெப்போ, சரிங்களா? ஸோ இதெல்லாம் மார்க்கெட் ரெப்போலாம் எப்படி முடிவாகும்னா கிட்டத்தட்ட ஆல்வேஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் ஒரு ரேட் வச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரெப்போவும் இருக்கும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அதுல வந்து ஆர்பிஐ டைரக்ட் கண்ட்ரோல் இல்லாதனால நம்மளுக்கு வந்து பெருசா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பட் நோ வாட் இஸ் மார்க்கெட் ரெப்போ, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்? இப்ப இந்த இதை வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொன்னோம். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது ரெண்டும் நம்ம படிச்சோம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். இது வந்து பாலிசி காரிடோர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், ரெப்போ வந்து 4% நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்பவுமே ரெப்போ விட கம்மியா இருக்கும்னு சொன்னோமா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 4% மைனஸ் எக்ஸ் இருக்கும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ரெப்போ விட அதிகமா இருக்குன்னு சொல்லணும். அப்போ 4% பிளஸ் ஏதோ ஒரு y இருக்கும், சரியா? முன்னாடி வந்து ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் வந்து இந்த எக்ஸ் ரெண்டும் எக்ஸ் வாஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு y. எக்ஸ் வந்து ஆல்வேஸ் yக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதாவது இந்த மைனஸும் பிளஸும் பண்றது வந்து ஒரே அமௌண்ட் தான் இருந்துச்சு. இதை இந்த வருஷம் போன வருஷத்துல இருந்து 2020 இருந்து மாத்திட்டாங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து 2020 இருந்து மாத்திட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போட ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க. அதாவது நீங்க பேங்க்ல கொண்டு ஆர்பிஐல கொண்டு போய் நீங்க காசை வச்சு நீங்க வாங்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இன்னும் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ல ஜனங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பதிலா கம்மியா கொடுத்தா கூட பரவாயில்ல, நம்ம ஆர்பிஐ கொடுத்தே நம்ம வந்து லாபம் சம்பாரிச்சுக்கலான்னு நிறைய பேங்க், என்பிஎஃப்சிஸ் இதெல்லாம் வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிஸ்க் ஜனங்களுக்கு கொண்டு போய் காசை கொடுத்து அவங்க திருப்பி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா பேங்க் ஆர்பிஐ என்ன சொல்லுது, இன்னைக்கு வரைக்கும் ஆர்பிஐ என்ன சொல்லுது, அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ், புல்லிஷா பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்க கையில காசு போகணும், எக்கானமியை திருப்பி பூஸ்ட் பண்ணணும்னா மணி சப்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட ஏமா இருக்கு. ஆனா பேங்க்குங்க என்ன சொல்றாங்க, பேங்க்குங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு இருக்கிறத ஜனங்கள்கிட்ட கொடுக்காம ஆர்பிஐ கிட்ட போட்டுட்டு சர்ப்ளஸ் ஃபண்டை போட்டு ரெப்போ ரேட் ஒரு 3% கிடைச்சா கூட போதும், 3.5% கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை இன்னும் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆர்பிஐ அந்த வட்டியை வந்து இன்னும் குறைச்சிருச்சு. அப்ப நீங்க இவ்வளவு பேர் நீ அப்பனா உனக்கு நான் வட்டி இன்னும் கம்மியா தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இன்னும் வந்து ரொம்ப கம்மியா ஆக்குச்சு. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த பாலிசி காரிடோர்ல முன்னாடி வந்து எப்பவுமே பாலிசி காரிடோர் வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த சைடும்
மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்ப ஈக்குவலாக இல்ல. கொஸ்டின்ல உங்களுக்கு எப்படி வரலாம், பாலிசி காரிடோர்ல எப்பவுமே ரெப்போ ரேட்க்கும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிக்கும் அதே மாதிரி ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லணும் நீங்க. ஏன்னா 2020 வரைக்கும் அப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆர்பிஐ வந்து மாத்திட்டாங்க கோவிட் டைம்ல. ஸோ அப்படி இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. தேர் இஸ் நோ கண்டிஷன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ பேசுறோம்ல, இது எல்லாமே குபேர் பிளாட்ஃபார்ம்ல தான் நடக்குது. அதை மறந்துக்கூடாது. we are doing all this in குபேர் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஓகே, சரி, ரைட். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னதை இன்னும் டீப்பா 2020 and 2021ல வாட் ஹேப்பன், என்ன பண்ணாங்க கோவிட் டைம்ல, வாட் டிட் தே டூ. ஸோ 2019ல ரெப்போ வந்து 5 to 6% இருந்துச்சு. ஸோ கோவிட்-19 டைம் வந்துச்சு, ஆத்ம நிர்பர் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஆத்ம நிர்பர்ல நம்ம என்னென்னலாம் செஞ்சோம்னு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஆத்ம நிர்பர்ல நம்ம வந்து நிறைய வந்து நம்மளே வந்து அப்பாரட்டஸ் உருவாக்கணுன்றதுக்காக பிஸ்னஸ்க்கு எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பெர்மிஷன் தந்தோம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், ஐஐபிக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம். அதே மாதிரி லோன்ஸ் நிறைய வந்து பிசினஸ்க்கு கம்மியான இதுல வந்து கம்மியா கொடுத்தோம். ஆர்பிஐ வந்து ஒரு மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்ட்ஸை எடுத்துச்சு, ஒரு முடிவை எடுத்துச்சு. அதுவும் ஆத்ம நிர்பரோட ஒரு பங்கு தான். இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆத்ம நிர்பர். ஸோ ரெப்போ ரேட்டை குறைச்சதும் ஆத்ம நிர்பரோட ஒரு பங்கு தான். ஆத்ம நிர்பர் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்த ஸ்கீம்ல இதுவும் வந்து ஒரு பங்கு தான். ஓகே, சொல்லுங்க ராமத்த, ரிக்வெஸ்ட் கொடுங்க, ரிக்வெஸ்ட். ஸோ ஆத்ம நிர்பர்ல அதுவும் ஒரு பங்கு. உங்களுக்கு 5 to 6% வந்து 4% குறைச்சாங்க. 5 to 6% வந்து 4% உங்களுக்கு வந்து குறைச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ தட் வாஸ் தி, அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ 5 to 6% 4% குறைச்சாங்க. அதுவும் வந்து ஆத்ம நிர்பர்ல ஒன்று. அது தட் இஸ் அதே பாருங்க ஸ்டான்ஸ். வாட் வாஸ் தி ஸ்டான்ஸ்? அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் இதை கூப்பிட்டாங்க. ஆர்பிஐ வந்து இதை வந்து அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த மீட்டிங்லயும் ஒன்னு நான் குறைப்பேன், இல்ல நான் மாத்த மாட்டேன், பட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? சி, அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து ஆர்பிஐ வந்து அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த மீட்டிங், நெக்ஸ்ட் பை மந்த்லி மீட்டிங்ல, அடுத்த மீட்டிங்ல நான் ரெப்போ ரேட்டை இன்னும் குறைக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் குறைக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல மாத்தாமையே விட்டுருவேன் இன்னைக்கு பண்ண மாதிரி, பட் ஏத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறது தான் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். சரிங்களா? ஸோ அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் அன் புல்லிஷ் ஸ்டான்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ ஐ கேன் ஐதர் டிக்ரீஸ் ஆர் லீவ் இட் அன்சேஞ்ச்ட், பட் ஐ வில் நாட் இன்க்ரீஸ் த ரெப்போ. ரெப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான், இதெல்லாம் செய்யறதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். டு இன்க்ரீஸ் த டிமாண்ட், டு இன்க்ரீஸ் மணி சப்ளை இன் த மார்க்கெட், டு ஹெல்ப் தி எக்கானமி. இது பண்ணும்போது இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆவதா செய்யும். சொல்லுங்க, சொல்லுங்க. யா, சொல்லுங்க. ரெப்போ ரேட் குறைக்கிறது நமக்கு பெனிஃபிட், பீப்புளுக்கு பெனிஃபிட் தானே. பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கொடுப்பாங்க. ஆமா, சி, ஓகே, தட்ஸ் ரைட், ஃபைன், இட் ஹேப்பன்ஸ். சி, சிம்பிள். ரெப்போ ரேட் வந்து பேங்க்கு வந்து அவங்கள்ட்ட காசு கிடையாது, அவங்க ஆர்பிஐ கடன் வாங்கி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆர்பிஐ கடன் வாங்குற அந்த லோன் வந்து கம்மியாயிருச்சுன்னா அவனும் வந்து கம்மியா லோன் கொடுப்பான்ல, சிம்பிள், அதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அப்ப ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு என்னன்னா, சரி இன்ஃபிளேஷன் அதிகமாகுமே சார்,
அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட மான்சூன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இது இருக்குல்ல, ஃபோர்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மான்சூன் நல்லா இருக்கும். மான்சூன் நல்லா இருந்தா சாப்பாடு, அதாவது அந்த சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறைய விளையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகாது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ஆனா சாப்பாடு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா மான்சூன் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இப்படியும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கலாம், நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் நான் மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண விடுறேன், நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. எக்கனாமிக் ஸ்லோ டவுனை சரி பண்றதுக்காக. ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாயிருச்சு, அதனால நான் வந்து இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி கொரோனா டைம்ல இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாயிருச்சு, ஏன்னா டிமாண்ட் கம்மியாயிருச்சு. சரிங்களா? ஸோ கொரோனா டைம்ல இன்ஃப்ளேஷன், கொரோனானால பாதிப்பு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது, இன்ஃப்ளேஷன் என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, கொரோனானால இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சு. நம்ம தான் வீட்டை விட்டே வெளியில போலீங்க. அப்பதானே நம்ம வந்து இங்கிருந்து நம்ம வந்து பொருட்கள் வாங்குறது, அந்த பொருட்களுக்கு டிமாண்ட் வருது, அப்ப இன்ஃப்ளேஷன் வருது. கரெக்ட் தானே? சோ கொரோனாவின் பாதிப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் எங்கேயாவது வந்தா சிம்பிளா உங்களுக்கு தெரியணும், இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு கம்மி ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரியணும். எக்கானமி, செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி படிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு நேத்து நியூஸ்லயும் சொல்லியிருந்தாங்க, திருப்பியும் எக்கனாமிக் growthல எல்லா செக்டரும் அடி வாங்குச்சு. ரொம்ப அடி வாங்கினது உங்களுக்கு தங்குற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டூரிசம் சம்பந்தமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாம் பயங்கர அடி உங்களுக்கு கொரோனால. ஐ திங்க் குரூப் 1ல இது கேள்வியா கூட வந்துச்சு. எது உங்களுக்கு வந்து அடியே கிடையாது, இன்ஃபேக்ட் எது growth இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங். மற்ற எல்லாமே அடி வாங்கும்போது க்ரோ ஆன ஒரே செக்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நேற்று நியூஸ்லயும் வந்துச்சு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் பிரைசஸும் உங்களுக்கு கம்மியாச்சு ஆப்வியஸா, ஏன்னா உலகம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு லாக்டவுன் இருக்கும்போது டிமாண்ட் ஆஃப் ஆயில் கம்மியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதுல குளோபல் மார்க்கெட்லயும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ரொம்ப குறைஞ்சிச்சு. குறைஞ்சனால அப்ப நம்ம ஊர்லயும் வந்து பிரச்சனை இருக்காது. அதனால வந்து இதாது. மன்மோகன் சிங்கோட டைம்ல எல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏறினதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. $120, $130 ஒரு டாலர், $130 ஒரு பேரல் வித்துச்சு. அதனால நம்ம ஊர்லயும் விலை ஏற்ற வேண்டிய காரணம் வந்துச்சு. அது ஏத்துறதுனால இங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களும் அதிகமாச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஆச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து குளோபல் க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஏறுறதுனால கூட நடக்குமான்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஆமா சார் நடக்கும், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ரைட்? சரிங்களா? ஸோ thus inflation is going to be remain under control. Large production reduction repo rate. ஸோ அதான் இன்ஃப்ளேஷன் எப்படி தான் கண்ட்ரோல் தானா ஆயிரும். ஏன்னா பெட்ரோல் பிரைஸ் கம்மி, ஜனங்க டிமாண்டா நார்மலாவே இல்ல, நல்ல மான்சூன், அதனால ரெப்போ ரேட் ஏத்துறதுனால வந்து இன்ஃப்ளேஷன்லாம் ஒன்றும் பெருசா கூடிராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் ரெப்போ ரேட்டை வந்து உங்களுக்கு குறைச்சாங்க. பட் உங்களுக்கு சிபிஐ இண்டெக்ஸ் வந்து 6.5 காமிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து 6.5 இருக்கு சிபிஐ. அப்படி இருக்கும்போது ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க, பட் பண்ணல, எதுவுமே செய்யலாம். சரிங்களா? ஸோ தட் தே நாட் டூ. ஓகே, ரைட். இந்த அளவுக்கு அதே தான் கதை. சப்ளை சைட் ப்ராப்ளம் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. ரைட், ஓகே, ஃபைன். சரி, இந்த பாலிசி காரிடோர் வந்து அசிம்ட்ரிக்கலா ஆனதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. முன்னாடி வந்து சிம்ட்ரிக்கலா இருந்துச்சு, சிமெட்ரியில இருந்துச்சு. சிமெட்ரியில இருந்துச்சுன்னா என்னன்னா, இட் வில் ஆல்வேஸ் பி த சேம். இங்க இருந்த மாதிரி பிஃபோர் COVID-19 சுச்சுவேஷன்ல ரெப்போ என்னவா இருக்கோ அதுல வந்து பிளஸ் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு எம்எஸ்எஃப், மைனஸ் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் எம்எஸ்எஃப். இப்படிதான் இருந்துச்சு சூழ்நிலை. ஆனா இதை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் அதே பிளஸ்ல தான் இருக்கு, பட் இந்த பக்கம் -65 பண்ணிட்டாங்க. ஏன்னா இதே ரீசன் தான் உங்களுக்கு பாலிசி காரிடார் வந்து இவ்வளவு பெருசாக்குறதுக்கான காரணம் வந்து சிம்பிள். அதே மாதிரி அசிம்ட்ரிக்கல் ஆக்குனதுக்கான காரணம், பேங்க்ஸ் வந்து என்னதான் ரெப்போவை குறைச்சாலும் அதை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம அவங்க வந்து ரிவர்ஸ் ரெப்போ யூஸ் பண்ணி அவங்க வந்து பேங்க் ஆர்பிஐல கொண்டு போய் டெபாசிட் பண்ணி அதுல லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்பிஐயோட அந்த கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐயோட தேவை என்ன, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எப்படியாவது பிசினஸஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து செய்ய முடியாம போச்சு. ஸோ அந்த காரணத்தினால திஸ் ஹேப்பன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? இதை வந்து உங்களுக்கு வந்து இதா இருக்கு. ஸோ இப்போது இருக்கிறது இதுதான். இந்த மே மந்த் போன வருஷத்துல இருந்து உங்களுக்கு வந்து இதுதான் இருக்கு. உங்களுக்கு
4, இது 3.35, இது 4.25. ஸோ திஸ் இஸ் ஹவு. இதுக்கான ரீசன் தான் நான் உங்களுக்கு இங்க சொன்னது எல்லாமே. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வந்து ஆர்பிஐல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்களாம், பேங்க் எல்லாம் சேர்ந்து இது வட்டி சம்பாதிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதனாலதான் வந்து they did this changes. அடுத்தது 2020ல லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிம்பிள். ரெப்போனால என்ன சொல்லிட்டேன், ரெப்போக்கான கண்டிஷன் என்ன, சம்படி யாராவது ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ரெப்போக்கான அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் சரி. ரெப்போக்கான கண்டிஷன் என்னன்னா, ஷார்ட் டேர்ம், நான் எஸ்எல்ஆர் ஜிசெக்கு, இது வந்து அக்ரிமெண்ட் போட்டு மறுபடியும் திருப்பி வாங்கிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் சேர்த்தாதான் அது ரெப்போ. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் எடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன் எடுத்துட்டாங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ன்ற கண்டிஷன் எடுத்துட்டாங்க, லாங் டேர்மா மாத்திட்டாங்க. ரெப்போவை 14 டேஸ் கடனுக்கு பதிலா 1 வருஷம் கடனா மாத்திட்டாங்க, 3 வருஷம் கடனா மாத்திட்டாங்க. சில இடத்துல 1 வருஷம், சில இடத்துல 3 வருஷம். புரிஞ்சுங்களா? சி, பிகாஸ் இதெல்லாம் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அதோட டெபினிஷனே மாத்திர மாதிரி பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து எதிர்பார்க்காத மாதிரி, வேர்ல்டே எதிர்பார்க்காத மாதிரி நடந்த சில இந்த COVID-19 சிச்சுவேஷனால. ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு 14 டேஸ்ல வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இருந்த அந்த கண்டிஷனை உங்களுக்கு புது பேர் ஒன்று கொடுத்துறாங்க, லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் சொல்லி. நீங்க அதுல லோன் வாங்கிக்கிட்டா நீங்க ரெப்போ ரேட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா 1 இயர் இல்ல 3 இயருக்கு நீங்க வந்து கடன் வாங்கிக்கலாம், இக்யூபேர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வாங்கிக்கலாம். பட் மினிமம் 1 crore இருந்து நீங்க வந்து மேல ஹையர் லிமிட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து இப்படி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாங் டேர்ம் ரெப்போ அப்படின்னா நீங்க ஈஸியா அந்த பேரை வச்சு நீங்க சொல்லிட முடியும். நீங்க பேரை வச்சு சொல்லிட முடியும். எதுக்கு இது அப்படின்னா, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண, உங்களுக்கு வந்து லோனபிள் ஃபண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணு. பேங்க்ல வந்து அதிகமான ஃபண்ட்ஸ் இருக்கணும். அப்ப நான் இப்ப நீ 15 நாள்ல கடன் கொடுக்க வேணாம். சரி, ஏன்னா நார்மலி 15 நாள்ல வந்து இவன் கடன் திருப்பி தரணும். பட் மக்கள் வந்து 15 நாள்ல கடன் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? நான் ஒரு லோன் வாங்குறேன்னா ஒரு 3 வருஷத்துக்கு லோன் வாங்குவேன், ஒரு 5 வருஷத்துக்கு லோன் வாங்குவேன், அப்படிதான் லோன் வாங்குவேன். அப்படி இருக்கும்போது அவன் வந்து இந்த காசு எங்கேருந்து அவனுக்கு கிடைக்குது, ஆர்பிஐ இருந்து கிடைக்குது. ஆர்பிஐ இருந்து இந்த காசு கிடைக்கும் போது வாட் ஹி ஹேட் டு டு, அவனுக்கும் லாங் டேர்மா இருந்துச்சுன்னா தைரியமா லோன் பண்ணுவான். பேங்க் என்ன பண்ணுவான்னா, தைரியமா லோனுக்கு வந்து கடன் வாங்கி லோன் கொடுப்பான். சிம்பிள். சரியா? இதுதான். நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. ஒரு பெரிய ஆள் இருப்பான், அவன்கிட்ட ஒரு 10 பேர் போய் காசு வாங்கிக்குவானு ஒரு வட்டிக்கு, கம்மியான வட்டிக்கு. இந்த 10 பேர் போய் சின்ன சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த மீட்டர் வட்டி இதெல்லாம் கொடுப்பான். இதே சிஸ்டம் தான் பாரு பேங்க்கும் பண்ணுது. பேங்க் போய் ஆர்பிஐ கடன் வாங்கிட்டு அவன் வந்து ஒரு அமௌண்ட் லாபத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஜனங்களுக்கு எல்லாம் லோன் தரான். சேம் சிஸ்டம் தான், அதே சிஸ்டம் தான். ஓகே, அடுத்தது என்ன, டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ். இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க, இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சேர்த்துட்டாங்க. என்ன அந்த வார்த்தை? டார்கெட்டட். டார்கெட்டட் அப்படின்னா யாருக்கு இந்த கடனை நீ கொடுக்க போறன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கெல்லாம் நீ இந்த கடனை கொடுத்துடக்கூடாது. இன்னும் உனக்கு நான் ஏதாவது பெனிஃபிட் தருவேன், ஆனா இந்த செக்டர் பீப்புளுக்கு மட்டும் இந்த லோனை கொண்டு போய் கொடு, இந்த செக்டர் பீப்புளுக்கு மாத்திரம் இந்த லோனை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றது தான் டார்கெட்டட் லாங் டேர்ம். அகெயின் 3 இயர்ஸ், அகெயின் உங்களுக்கு 3 இயர்ஸ். ஃப்ளோட்டிங் ரேட், இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் ரேட் யாரோ வந்து நீ கேட்டுருந்தாங்க கடன் எப்படி கொடுப்பாங்க. இது வந்து கம்பல்சரியா ஃப்ளோட்டிங் ரேட், ரெப்போ ரேட்டோட சேர்ந்தது. அப்ப ரெப்போ ரேட்ல வட்டி குறைஞ்சா குறையும், ரெப்போ ரேட்ல ஏறினாலும் ஏறும். ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்ல வந்து உங்களுக்கு கடன் கொடுக்க போறாங்க. ஸோ திஸ் இஸ் இட். இது வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா, கார்பரேட் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஹவுசிங் பேங்க் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் நான் என்பிஎஃப்சிஸ். கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே கார்பரேட்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனி. மிச்சவங்கலாம் யாரு? மியூச்சுவல் ஃபண்ட். யாரு மியூச்சுவல் ஃபண்ட்? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பேரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் யாருன்னா, இந்த முத்தூட் ஃபினான்ஸ், இல்ல வந்து டாடா கேபிட்டல், உங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்றது, இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் பேங்க் கிடையாது. அதனாலதான் பேர்லன்னா நான் பேங்கிங், என்பிஎஃப்சி நான் பேங்கிங், பேங்க் கிடையாது, பேங்க் லைசன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஆனா ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்,
நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம். ஆனா ஃபினான்ஸ்னா என்ன, வட்டி கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆட்கள். பட் தே ஆர் நாட் பேங்க்ஸ், அவ்வளவுதான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து லோன், இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஆட்கள் தானே நம்மளோட இதுல. இவங்களும் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஏன் இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க, யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஆக்டிவா இருப்பாங்க. மக சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்குன்னே சில என்பிஎஃப்சிஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல ப்ளூ ஸ்டார்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி பேங்க் கிட்ட இருந்தோ இல்ல ஆர்பிஐ இருந்தோ கடன் வாங்கிட்டு வந்து அங்க இருக்க சின்ன சின்ன சுய உதவி குழுக்கள் தலைவிங்களை போய் பார்த்து அந்த தலைவிங்க செய்யற பிசினஸ்க்கு, அவங்களோட மெம்பர் செய்யற பிசினஸ்க்குலாம் அவங்களுக்கு லோன் கொடுத்து மாசம் மாசம் வசூல் பண்றது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்கானமிக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க தான் கீழே போய் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இப்போ இவங்களுக்கும் நம்ம லோன் கொடுக்கணும், இவங்களுக்கும் நம்ம கம்மியான வட்டியில லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போஸ். சரிங்களா? இதுதான். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணது இந்த கோவிட் டைம்ல கொண்டு வருது. ரைட், ஓகே. ஸோ குவான்டிடேட்டிவ் பாலிசியில இதெல்லாம் சொல்லிட்டோம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ஏற்கனவே நம்ம வந்து பேசிட்டோம். குவான்ட் டூல்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸ் என்னன்றது முக்கியமான வேர்ட்ஸ். பாலிசி காரிடோர் நான் சொன்னதுதான். இட் இஸ் த வித், எம்எஸ்எஃப், ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, இது மூணுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித் வந்து பாலிசி காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் பாலிசி காரிடோர். நான் சொன்ன மாதிரி 4%, இது 4.5% வேணா வச்சுக்கோங்க, இது 3% வேணா வச்சுக்கோங்க. ஸோ இது மொத்தம் 4.5ல இருந்து 3% இருக்கிறது தான் பாலிசி காரிடோர். இதுதான் பாலிசி காரிடோர். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு விண்டோ ஆபரேஷன்ஸ் அப்படின்னா ஈகுபேர் பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க செய்யறாங்களா, அதுக்கு பேர் தான் விண்டோ ஆபரேஷன்ஸ். ஈகுபேர் பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க இதை வாங்குறது, விற்கிறது, இது செய்யறதெல்லாம் விண்டோ ஆபரேஷன்ஸ். அன்கொலாட்ரலைஸ்டு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டிஸ். சி திஸ் இஸ் ஆல்சோ என்ன அப்படின்னா வந்து எப்படின்னா கொலாட்ரல் எதுவுமே இல்லாம, அதாவது நம்ம வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன சொன்னோம்? வாட் இஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னன்றது சொன்னோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸஸ் காசு இருக்கு, கொண்டு போய் பேங்க்ல நீங்க வந்து செலுத்துறங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏதோ ஒரு கொலாட்ரல் கிடைக்கும். ஜி செக்யூரிட்டி வந்து ஆர்பிஐ கொடுப்பான். நீ காசு கொடுத்துருக்க, உனக்கு வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுப்பான். பட் செக்யூரிட்டி எதுவுமே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். ஆர்பிஐ என்ன சொல்லிடுவோம் ஒரு காலகட்டத்தில் தான், நான் கொடுக்க மாட்டேன், என் செக்யூரிட்டி எல்லாம் இல்லை. ஸோ என் செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது, வேணும்னா உன் காசை கொடு, வேணாம்னா போ அப்படின்னு சொல்லுவான். இல்ல இல்ல நீ காசை, என் காசை வச்சுக்கோன்னு சொல்லி பேங்க் எல்லாம் கொண்டு போய் ஒரு வட்டிக்காக செக்யூரிட்டி எதையுமே வாங்காம கொண்டு போய் ஆர்பிஐ கிட்ட கொடுக்கறது. இதுக்கு பேர் தான் அன்கொலாட்ரலைஸ்டு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து உர்ஜித் பட்டேல் கமிட்டியில உங்களுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எந்த கமிட்டியில வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இது வந்துச்சுன்றது தெரியும். உர்ஜித் பட்டேல் கமிட்டியில ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2013ல இன்ஃபிளேஷன் ரொம்ப ஹைல இருக்கப்ப, எப்படியெல்லாம் வந்து பேங்க் இருந்து காசை சக் பண்றது, ஜனங்கள்ட்ட இருந்து காசை எப்படி சக் பண்றதுன்னு அந்த அந்த மாதிரி யோசிக்கும் போது இதெல்லாம் யோசிச்சாங்க. எப்படின்னா செக்யூரிட்டி இல்லைன்னா கூட நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்க. இதெல்லாம் இப்ப வந்து கிடையவே கிடையாது இது உங்களுக்கு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு இதுக்கு ஆப்போசிட் நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். அதனால இப்ப வந்து அது இந்த நிலைமைகள்லாம் இல்லை நம்மளுக்கு. ரைட்? ட்ரை பார்ட்டி ரெப்போ வந்து இட்ஸ் லைக், இதுல பெருசா வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுல, நம்மளுக்கு என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டு இருப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் நம்ம அடுத்த சாப்டர்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்ப்போம். செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த என்எஸ்சி, இந்த பிஎஸ்சியில வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்றாங்க. இந்த பேங்க்கு, என்எஸ்சி அண்ட் கடன் வாங்குறவங்க, இவங்க 3 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். இது மாதிரி செய்யறது தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பார்ட்டி ரெப்போ. ட்ரை பார்ட்டி ரெப்போல 3 பேர் இருக்காங்க. யாரு? பிஎஸ்சி, என்எஸ்சி அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பக்கம் ஆர்பிஐ கடன் கொடுக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மீடியேட்டர், கடன் வாங்குறதுக்கு ஒரு ஆளு. ஸோ இந்த ரெப்போ ரேட்ல பிசினஸ் எல்லாம் கடன் வாங்குறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களோட ஸ்டாக் இருக்கா. ஸோ ஸ்டாக்கை வந்து பிளட்ஜ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கடன் வாங்கி தர்றாங்க. என்எஸ்சி வந்து நடுவில் வந்து ஒரு ஆள் மாதிரி, ஒரு ஒரு ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்டு மாதிரி. சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்ப நானும் சனோஜும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர்னு வச்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இப்ப வேற யார்ட்டையாவது
ராதிகாட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபா வாங்கி என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப சனோஜ் வந்து கேரண்டி தரான். எனக்கும் ராதிகாக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இந்த சென்ஸ் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் ராதிகாவும் ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. அப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு மீடியேட்டரா சனோஜ் இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ராதிகா என்னோட பிசினஸ் பார்ட்னர் தான். அவனோட பிசினஸ் வந்து என் கூட தான் சேர்ந்து செய்யறான். அதனால எனக்கு நான் கேரண்டி தரேன் உனக்கு. அதனால நீ எனக்கு கடன் கொடு, நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியேட்டர் மாதிரி. ஏன்னா இவங்களும் சேர்ந்து பிசினஸ் செய்யறாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ஷேரை வந்து ட்ரேட் பண்றாங்க என்எஸ்சில ஏற்கனவே. ஸோ தே ஆர் டூயிங் பிசினஸ் ஆல்ரெடி டுகெதர். அப்படி இருக்கும்போது இவன் கேரண்டி கொடுத்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கி தரான். ஸோ இதுதான் வந்து ட்ரை பார்ட்டி ரெப்போ. ஓகேவா? புரிஞ்சா இது வரைக்கும்? ரைட்? ஹரி புரிஞ்சா ஹரி? சரி, ரைட். அடுத்தது மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். மார்க்கெட் ஆபரேஷன் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இட் இஸ் அ பிளேஸ். ஈகுபர் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல செக்யூரிட்டிஸை வந்து வாங்குறது விற்கிறது, இது ரெண்டும் செய்யறது தான் வந்து ஓப்பன் மார்க்கெட். இது இப்போ எப்படின்னா வந்து அன்னைக்கு யாரோ கேட்டுதுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜி செக்யூரிட்டி கொடுக்கலாமா அப்படின்னு கொடுத்தாங்க. கரெக்ட், கொடுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜி செக்யூரிட்டி கொடுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜி செக்யூரிட்டி கொடுக்கலாம். சி, இது எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் விற்கணும் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கொண்டு போய் விற்கலாம். ஸோ ஆர்பிஐ கிட்ட விற்கும் போது ஈகுபேர் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க விற்பங்க. அதுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா? இதே வந்து பாண்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. இன்டர்நேஷனல் பாண்ட் மார்க்கெட் இருக்கு. அந்த அந்த இன்டர்நேஷனல் பாண்ட் மார்க்கெட்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செபியோட கண்ட்ரோல்ல கீழே வர்றது தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். அதுல போய் கூட நீங்க வந்து உங்களோட இண்டெக்ஸை விற்கலாம், உங்களோட இதை செக்யூரிட்டியை விற்கலாம். வெளிநாட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட போய் உங்களோட செக்யூரிட்டியை விற்கலாம். கேரளா கவர்மெண்டோட ஸ்டாக் இது செக்யூரிட்டி பேப்பர்ஸ், பாண்ட் மார்க்கெட் பேப்பரை உங்களுக்கு கொண்டு போய் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வித்தாங்க. இதுக்கு பேர் தான் வாட், எலிஃபென்ட் பாண்ட்ஸ். இதுக்கு பேரு எலிஃபென்ட் பாண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து போய் அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து சைனா வந்து இந்த மாதிரி பாண்டு போய் வித்தாங்க வெளிநாட்டில். அதுக்கு பேர் பாண்டா பாண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்னா பாண்டா சைனாவோட மெயினான ஒரு இது ஸ்பீஷிஸ்ல எண்டமிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ். ஸோ அதனால வந்து அதை வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல எல்லாம் கொண்டு போய் உங்களோட பாண்ட்ஸை நீங்க சேல் பண்ண முடியும். ஸோ அதுல ஆர்பிஐ கிட்ட நீங்க சேல் பண்ணாங்கன்னா தட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். சரிங்களா? ரைட். மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் சிம்பிள். ஆர்பிஐ வந்து ஜி செக்யூரிட்டி வாங்குறதும் விற்கிறதும் லிக்விடிட்டியை சமாளிக்கிறதுக்காக ஜி செக்யூரிட்டியை வாங்குறதும் விற்கிறதும். எப்படின்னா சிம்பிள். ஜி செக்யூரிட்டியோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு சார்? ஜி செக்யூரிட்டியும் வந்து ஒரு பொருள் மாதிரி தான். சரியா? அந்த ஜி செக்யூரிட்டியில ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டோம். என்ன எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 100 கோடி ரூபாய்க்கு 10 வருஷம் இல்ல 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது இருக்கு. ஆனாலும் அதை வாங்கி ஜனங்க விற்பாங்க. எப்படி வாங்கி விற்பாங்க அப்படின்னா, நீ இப்ப நான் வாங்கிட்டேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் போது நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு இவ்வளவு காசு வேணாம், என்னோட 100 கோடி பிளஸ் 10 கோடி 110 கோடி எனக்கு வேணாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு 102 கோடி கொடு. ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு, இன்னும் வந்து 28 வருஷம் இருக்கு. 2 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 28 வருஷம் இருக்கு. நீ அதை வாங்கிக்கோ. நீ எனக்கு வந்து என்ன பண்ணிடு அப்படின்னா, இப்படி இன்ட்ரெஸ்ட் நீ கம்மியா கொடுத்து எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணுவாங்க. இது ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரியோட பாண்டோட வேல்யூ வந்து ஏறும் இறங்கும். சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து இருக்கு. சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து அதோட வேல்யூவும் ஏறும் இறங்கும். சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள், இந்தியா வந்து ஒரு பாண்டு கொடுத்துருக்கு 30 வருஷத்துக்கு. ஒரு 10 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவோட இக்கானமி ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிடுச்சுன்னா என்னோட பாண்டுக்கோட வேல்யூ வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஏன் கம்மியாகிக்கிட்டே வருது? ஜனங்க அந்த அந்த பாண்ட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, 10 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 20 வருஷம் இருக்கு. ஆனா அதுங்காட்டி இவன் எக்கானமி இவ்வளவு மோசமா போயிடுச்சு, இவன் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 100 கோடி ரூபா திருப்பி கொடுப்பான், எப்படி ஜனங்களை நம்ம கேட்கணும். அதே மாதிரிதான்
இந்த நாடு வந்து இந்த இந்த பாண்டுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த நாடுகிட்ட வந்து சக்தி இருக்குமா, நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அவன் யோசிப்பான். அப்ப வந்து அந்த பாண்டோட மதிப்பும் ஏறும் இறங்கும். ஸோ ஒரு பொருளோட வேல்யூ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதையும் ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருள் நம்மளோட பாண்ட் வேல்யூ வந்து ஜனங்க மத்தியில டிமாண்ட் குறையுது அப்படின்னா ஆர்பிஐ வாங்க ஆரம்பிச்சிடும் அந்த பொருளை. அப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட அந்த பாண்டோட வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து நம்மளோட வேல்யூ வந்து ஏற ஆரம்பிக்குதுன்ற போது அதை அட்வான்டேஜா எடுத்து ஆர்பிஐ கிட்ட இருக்க பாண்ட் எல்லாம் அது வந்து விற்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியும் வந்து பாண்ட் மார்க்கெட்னே ஒன்று இருக்கு. சரிங்களா? இந்த பாண்ட் மார்க்கெட்ல தான் நம்மளோட இப்ப இருக்க சீஃப் இது தமிழ்நாடோட இவர் பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் தியாகராஜனா பேரு, மதுரை கான்ஸ்டிடுவன்சியோட 2வது டைம் எம்எல்ஏ. ஸோ பிடிஆர் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியவர். அவர் வந்து இந்த பாண்ட் மார்க்கெட்டுக்கு ஹெச்எஸ்பிசிக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் மேனேஜிங் டைரக்டரா இருந்தார். ஃபுல் உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய இந்த அந்த கம்பெனியோட டைரக்டரா இருந்தார். இந்த பாண்ட் மார்க்கெட்டை சமாளிக்கக்கூடியது. அதனாலதான் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரியும் தமிழ்நாடுக்கு ஒரு பாண்டு போட்டு அதை நம்ம வந்து நல்லா கரெக்டா அது சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவர் ஈஸியா கடன் வாங்குறதுக்கும் எப்படி எல்லாம் வாங்கணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு இதுல ஹெட்டா இருந்தவர் ஹெச்எஸ்பிசில. ஸோ ஹீல் ஹேவ் கான்டாக்ட்ஸ் இது மாதிரி வியாபாரிகளோட எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து தமிழ்நாடோட எக்கானமியை கொஞ்சம் சரி கட்டிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு. அது மட்டுமே இல்லாம அவரோட இன்டர்வியூ எல்லாமே சூப்பரா இருக்கு. யாராவது பார்த்துட்டு வராங்களா பிடிஆரோட இன்டர்வியூஸ் எல்லாம்? எனிபடி இஸ் ஃபேன்ஸ்? நான் வந்து அவர் இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஐ பின் ஃபாலோவிங் ஹிம். அப்பவே நான் எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்தப்பே சொன்னேன். மகேஷ் அப்ப கூட இருந்தார். அப்பவே சொன்னேன் மகேஷ்ட, மகேஷ் இவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ஆனா சூப்பரா இருக்கும், ஆனா சீனியர் கிடையாது கட்சியில, கொடுப்பான்லாம் தெரியல அப்படின்னு. ஆனா அதே மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ஹோப் இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் தமிழ்நாடு. யாராவது அவர் ஃபாலோ பண்றீங்களா ட்விட்டர்ல எதுலயாவது, இல்ல அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா போய் பாருங்க. அவர் இப்ப இதுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இது நம்மளோட ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிட்டு வந்தாரு. ஸோ அதுலலாம் வந்து எக்ஸலண்டா அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்க, அது பாருங்க, ஹாவ் அ லுக் அட். சரிங்களா? யாராவது பார்த்துங்களா பிடிஆர் தியாகராஜனோட இன்டர்வியூஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கலையா? பாருங்க ப்ளீஸ், போய் பாருங்க. அவர் இன்டர்வியூ யூடியூப்ல நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய இதெல்லாம் இருக்கு. அந்த தெளிவு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு மினிஸ்டரும் வந்து இவ்வளவு தெளிவா வந்து பேசவே முடியாது. எனக்கு இருக்க ஒரே பயம் என்னன்னா, தலைவர் ரொம்ப பேசிட்டு இருந்தாருன்னா ஸ்டாலினை விட அவர் பேர் வாங்கிடுவாருன்னு சொல்லி அடக்குனாலும் அடக்கிடுவாங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனை. பட் நல்லா பயங்கர இது ட்விட்டர்ல எல்லாம் அவங்களுக்கு ஃபேன் கிளப் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்பூர்காரங்க கிடையாது, தமிழர்கள் கிடையாது, கேரளா இது ஆந்திரா இது இந்தியா ஃபுல்லா இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு தெளிவா பினான்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து இருக்காரா, இருக்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரா? இப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்தியாவே பினான்ஸ் மினிஸ்டரா கூட இருக்கலாம், வரலா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு அவரை ஃபாலோ பண்றது. ட்விட்டர் ஹேண்டில் அவரோட ஃபாலோவிங் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா வந்து அவரை பத்தி பேசுறாங்க. ஸோ கொஞ்சம் ஹைப் அதிகமா இருக்கு. அதுதான் ஒரே வருத்தம், ரொம்ப ஹைப் ஆச்சுன்னா அவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும். ஆனா வந்து இஸ் an excellent person. ரைட். ஸோ ஜஸ்ட் இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹலோ ஹலோ. எஸ் முகமது சதீக் சார், நான் கொஞ்சம் இப்போ கிளாஸ்ல இருக்கேன். 8 o'clock 8 o'clock அப்புறம் 8 o'clock அப்புறம் கால் பண்ணுங்க. 8 o'clock அப்புறம். சரி. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ரெஃபர்ஸ் டு வாட்? இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு, ஃபோன்லேயே போட்டுருவோமா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து
ஓகே குட். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் காட் இட் கரெக்ட். எல்லாருமே யூ ஹவ் காட் இட் கரெக்ட், ரைட்? நம்ம இது ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம், அதனால இட்ஸ் வெரி ஈஸி. அடுத்தது, which of the following results would increase in the money supply in an economy? சரி பாருங்க, ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர் திஸ். எது செஞ்சா இக்கானமில மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. பர்ச்சேஸ் ஆஃப் ஜி செக்யூரிட்டி ஃப்ரம் த பப்ளிக் பை த சென்ட்ரல் பேங்க், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுமா? டெபாசிட் ஆஃப் கரன்சி இன் கமர்ஷியல் பேங்க்ஸ் பை தி பப்ளிக், borrowing by the government from the central bank, sale of government securities to the public by central bank. ஆப்ஷன் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. ஈஸி தான். லெட்ஸ் see. இவ்வளவு தூரம் நம்ம படிச்சதுக்கு இதுல ஆன்சர் தெரிஞ்சதுதான். I'll be happy for all of you get it right. அதனால வந்து அவசரமா போடாதுங்க ஆன்சரை, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சரை கொஞ்சம் நல்லா போடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுங்க. கன்ஃபார்மா இது தேவையா அப்படின்றது யோசிங்க. மணி சப்ளையோட ஃபார்முலா என்ன, இது என்னன்னு பாருங்க. வாட் இஸ் மணி சப்ளை? M3 என்ன? ஹரி, பாத்தியா எல்லா கொஸ்டின் பாத்தியா? போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா சார், என்னன்னு பார்ப்போம். அவசரப்பட்ட அவசரப்பட்டுட்டார். கரெக்ட். ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே. சி பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் இது. இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஐ ஒர்க் திஸ் கொஸ்டின் அண்ட் ஷோ யூ இது எப்படி ஒர்க் பண்றதுன்றதை நான் பண்றேன். எக்ஸாம்பிள் நான் ஹவு டு ஐ ஆன்சர் திஸ் கொஸ்டின். சரி, வில் ஒர்க் பண்ணுவோமா? நிறைய பேர் ஆன்சர் பண்ணல, யோசிச்சுட்டு இருக்குங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை ஒர்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? பர்ச்சேஸ் ஆஃப் ஜி செக்யூரிட்டி ஃப்ரம் த பப்ளிக். ஜனங்க கிட்ட இருந்து ஜி செக்யூரிட்டி வாங்க போறேன். சரி வாங்கிட்டேன், என்ன திருப்பி கொடுப்பேன்? ஜனங்க, பேங்க்கு, இல்ல இது இது கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஜி செக்யூரிட்டியை நான் வாங்க போறேன். ஒரு பேப்பரை வாங்கிட்டு அவங்களுக்கு நான் கொடுக்க போறது என்ன? ஐ அம் கோயிங் டு கிவ் them மணி. அப்ப மணி சப்ளை இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது என்ன? டெபாசிட் ஆஃப் கரன்சி இன் கமர்ஷியல் பேங்க் பை த பப்ளிக். பப்ளிக் ஜனங்க கையில வச்சிருக்க காசை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண போறாங்க. யோசிச்சு பார்த்தா ஓகே, எம்எஸ் வந்து மணி சப்ளை இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா வாட் இஸ் எம்எஸ்? இது M3 என்ன? சப்ளை மணி இன் ஹேண்ட் பிளஸ் பேங்க். இந்த இடத்துல என்ன பண்றாங்க? கையில வச்சிருக்க காசை கொண்டு போய் பேங்க்ல போடுறாங்க. ரெண்டுமே ஒண்ணு தானே. M3ல எந்த சேஞ்சுமே நடக்காதுல்ல, எந்த மாற்றமே நடக்காதுல்ல. ஸோ 2 வந்து கிடையாது. தேர்ட் என்ன? borrowing பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஆர்பிஐ கிட்ட காசு வாங்க போகுது. கவர்மெண்ட் ஆர்பிஐ கிட்ட காசு வாங்குச்சுன்னா கவர்மெண்ட் எதுக்கு வாங்கும்? செலவு பண்றது தான் வாங்க போகுது. அப்ப செலவு பண்ணுச்சு அப்படின்னா மக்கள் கிட்ட தான் அந்த காசு போய் சேர போகுது.
அப்ப மணி சப்ளை திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஆப்போசிட். சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி டு த பப்ளிக் பை தி சென்ட்ரல் பேங்க். அப்பனா இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஆர்பிஐ கிட்ட ஜிசெக் இருக்கு, இதை கொண்டு போய் பீப்புள்கிட்ட கொடுத்துருது. பீப்புளோட மணியை வந்து ஆர்பிஐ வாங்க போகுது. இந்த பேப்பரை கொடுத்து மணியை வாங்கிக்க போகுது ஆர்பிஐ. அப்ப மக்கள்கிட்ட இருக்க மணி சப்ளைய உரிய தானே போகுது, சக் தானே பண்ண போகுது. அப்ப இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட் தானே, மணி சப்ளையை இன்க்ரீஸ் தானே பண்ண போகுது. இந்த இடத்துல வந்து சாரி ரெடியூஸ் தானே பண்ண போகுது. இந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ்ல கேட்டிருக்கான். அப்ப இது பிளேட்டன்ட்லி தப்பு. நீ ரெண்டாவது தப்பு பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. யாராவது நாலாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸா இட் இஸ் ராங். நீ வந்து கான்செப்டே புரியலன்னு அர்த்தம். ரெண்டாவது தப்பு பண்ணியிருந்தா ஓகே, இந்த ஃபார்முலால தப்பு பண்ணிருக்க, நோ ப்ராப்ளம். ஸோ ஆன்சர் இது 1 கரெக்ட், 3 கரெக்ட். ஆன்சர் சி. ஓகே ரைட். ராதிகா புரிஞ்சா? இந்த ஃபோர்த்லயும் ஃபர்ஸ்ட்லயும் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே அடுத்தது. சரி ரைட். which of them is part of monetary policy? monetary policyல இதுல எதெல்லாம் பார்ட், which of them are part of monetary policy அப்படிங்கறது சொல்லுங்க. Again, very easy. Very good. Very good, Preeti. Super, Preeti. Rahmat Kani, excellent. Rahmat Kani. Preeti also very good. All questions Preeti's also got right. Superb. Rahmat Kani and Preeti. Princey, very good, Princey. ஸோ ஓகே ரைட். ஆன்சர் பண்ணவங்க எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணியிருங்க. போன வாட்டியும் கொஸ்டின் எல்லாமே கரெக்ட், இந்த வாட்டியும் கொஸ்டின் கரெக்ட், அதுக்கு முன்னாடி கரெக்ட். சிம்பிள். இதுவும் வந்து நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட்லேயே பண்ணிட்டு போயிருந்தோம். மானிட்டரி பாலிசியில் பேங்க் ரேட்டை பற்றி படித்தோம். ஓகே. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். பப்ளிக் டெப்ட், ஜனங்க வாங்கக்கூடிய கடனை பற்றி எல்லாம் வந்து இதில் இதே கிடையாது. இது பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி கிடையாது. பப்ளிக் ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய கடன், இது ரெண்டுமே வந்து பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி கிடையாது. நான் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 1 and 2 மட்டும்தான். சி இஸ் தி ரைட் ஆன்சர். சிம்பிளா ஈஸியா நீங்க வந்து இதை போட்டு போயிடலாம். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட், தேங்க்யூ. ஐ ஃபீல் ஹாப்பி இந்த சென்ஸ். நான் நடத்துறது வந்து எவ்ரிபடி இஸ் காட் ரைட் அப்படின்னா எங்கேயோ போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது ஐ ஃபீல் கிளாட். ரெக்கார்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். ரெக்கார்டு வந்து இந்த கொஸ்டின் போட்டு பாருங்க. ஸோ வில் சி தட். சரிங்களா? ரைட், குட். சரி, அடுத்தது குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்ல இன்னும் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ட்விஸ்ட். சரி, ரொம்ப பெருசா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப இதில் குழப்பிக்கலாம் வேணாம். ஆப்ரேஷன் ட்விஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள். ஷார்ட் டேர்ம் டெட் இருக்குல்ல, அதை பாண்ட் மார்க்கெட்ல வாங்குவாங்க. லாங் டேர்ம் டெட்டை வந்து விற்பாங்க. சிம்பிள். சரிங்களா? ஷார்ட் டேர்ம் டெட்டை வந்து வாங்குவாங்க, லாங் டேர்ம் டெட்டை விற்பாங்க. இதுக்கு முன்னாடி டெட்னா என்ன, ஜி செக்யூரிட்டி என்னன்னா, பாண்ட்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி எக்ஸாம் கூட கேட்டிருந்தாங்க. அதனால இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த மீனிங்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். 2019 ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டாங்க. சரிங்களா? ஷார்ட் டேர்ம் டி பில் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்னா ஷார்ட் டேர்ம். இந்த பில்லுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், கம்மி, ஒரு வருஷத்தை விட கீழே கம்மியான இது. கார்பரேட், அதே வந்து கவர்மெண்ட் கொடுத்தா இது பேரு ட்ரெஷரி அப்படின்னாலே கவர்மெண்ட்னு அர்த்தம். ட்ரெஷரி பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பெஞ்சஸ், அதுதான் ட்ரெஷரி பெஞ்சஸ். ஒரு பார்லிமெண்ட்ல, ஒரு பார்லிமெண்ட் இருக்குல்ல, பார்லிமெண்ட்டோ இல்ல அசம்பிளியோ, சீஃப் மினிஸ்டர் சைடு, அதாவது ஆளும் கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அந்த பெஞ்சை ட்ரெஷரி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பார்லிமெண்ட்ல பாலிட்டியிலே சொல்லுவாங்க. தோஸ் பெஞ்சஸ் ஆர் கால்ட் ட்ரெஷரி பெஞ்ச்.
நம்ம பார்த்துருப்போம், நம்ம கவனிச்சிருப்போம். தமிழ்நாடு பார்லிமெண்ட் முன்னாடி அந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே இப்ப கலைஞர் ஜெயிச்சாருன்னா அந்த சைடு இருப்பார், ஸ்பீக்கரோட ரைட் ஹேண்ட் சைடு. ஸ்பீக்கர் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா ஸ்பீக்கரோட ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க எப்பவுமே இருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆப்போசிட்ல ஒருத்தர் உதடு கடிச்சு சண்டைக்கு வந்தாரு, இத நாக்க கடிச்சு. அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அவர் எந்த சைடு உட்கார்ந்தாரு? லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்துருந்தாரு. ஸோ எப்பவுமே இதுதான் செட்டப் இருக்கும் இன் ஆல் பார்லிமெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரிட்டிஷ் பழக்கப்படுத்திட்டு போனது. இப்போ நம்மளோட சென்ட்ரல் பார்லிமெண்ட்ல அப்படிதான் இருக்கும். ரைட் சைடு ஆஃப் தி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ட்ரெஷரி பெஞ்சஸ் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடியது. ஸோ அதை ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரின்னு சொன்னாலே இட் இஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ ட்ரெஷரி பில்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ். கார்பரேட் கம்பெனிஸும் இந்த மாதிரி கடன் பத்திரம் கொடுக்கலாம். இப்போ ரிலையன்ஸ், அடானி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து இந்த மாதிரி கடன். ஸோ அவங்க வந்து பேங்க்கிட்ட மட்டும் தான் கடன் வாங்கணும் கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கடன் பத்திரங்கள் வந்து அவங்க ரெடி பண்ணலாம். கடன் பத்திரம் ரெடி பண்ணி அவங்க மார்க்கெட்ல விட்டு அதை ஜனங்க வாங்கி அவங்க காசு அவங்க வந்து அவங்களோட பிசினஸ்க்காக எடுத்துக்க முடியும். ஸோ பிசினஸ் செய்யும் போது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்ஸ், கமர்ஷியல் பேப்பர், இதுதான் பேரு. இப்ப நானே வந்து இப்ப ராதிகா கிட்ட வந்து ஒரு கடன் வாங்குறேன், அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் ராதிகா கிட்ட காசு வாங்குறேன்னா நான் ஒரு பத்திரம் எழுதி கொடுப்பேன்ல, அதுக்கு பேர் என்ன? ப்ராமிசரி நோட். ஒரு பத்திரத்துல நான் வந்து எழுதி கொடுக்கறது பேரு ப்ராமிசரி நோட். சரிங்களா? லாங் டேர்ம் ஜிசெக் சாவரன் பாண்ட்ஸ். சாவரன்னாலும் ஒரு கவர்மெண்ட்டை குறிக்குது. சாவரன் அப்படின்றது நம்ம இதுல வரும், பிரியாம்பிள்ல வரணும் சாவரனிட்டி. அதே மாதிரி சாவரன் அப்படின்னாலே ஒரு 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 சுயேட்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாடுன்னு அர்த்தம். சாவரன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான அர்த்தம் அதான். யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம சுயேட்சையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சாவரன் சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து கார்பரேட் கம்பெனிஸ் கொடுத்தா பாண்டு, வெறும் பாண்டு, டெபென்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. டெபென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? ஓகே. கார்பரேட் கம்பெனி எல்லாம் பாண்ட் கொடுக்குறாங்க. இந்த பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி சார் முடிவு பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுவும் வந்து அந்த மார்க்கெட் தான் முடிவு பண்ணுது. நான் சொன்னேன்ல, பிடிஆர் தியாகராஜன் வந்து ஒருத்தர் ஒரு இதுல வேலை செஞ்சாரு. அந்த மார்க்கெட் தான் முடிவு பண்ணுது. அந்த இது எப்படி முடிவு பண்ணும்? அகெயின் மார்க்கெட்னாலே என்ன? லூசிஃபேரி பிரின்சிபல். லூசிஃபேரி பிரின்சிபல் ஆனா சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் முடிவு பண்ணும். அப்ப எப்படி சார் முடிவு பண்ணும் அப்படின்னா, முதல்ல டிமாண்ட் எப்படி முடிவு ஆகும்னா, டிமாண்ட் எப்படி முடிவு ஆகுதுன்னா, யாரு இதை வெளியிடுறா? இப்ப 3 பேர் வெளியிடுறது யோசிப்போம். கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் அரசாங்கம் சாவரன் பாண்ட் வெளியிடுது. அதுக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்களா? இல்ல ரிலையன்ஸ் இருக்கான், அவன் வெளியிடுறான் ஒண்ணு, அது வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்களா? இல்ல நான் என்னோட அகாடமி சார்பாக நான் வந்து ஒண்ணு வெளியிடுறேன், எதை வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க? ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோடது வாங்க ரெடியா இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்துக்கும் ஒண்ணுன்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு. அப்ப கவர்மெண்டோடது ஏன் வாங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னா, சிம்பிள், கவர்மெண்ட் திவால் ஆகாது, போட்ட காசு என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். அடுத்தது சரி, ஏதோ ஒண்ணு கவர்மெண்டோட பாண்ட் தீர்ந்துருச்சு அப்படி யோசிச்சா ரிலையன்ஸோட வாங்குவாங்களா, நான் கொடுக்கறது வாங்குவாங்களா? 100% ரிலையன்ஸ். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் செய்யறான், இது இருக்கு, அவன் கொடுப்பான், அண்ணன் வந்து நம்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிப்பாங்க. ஸோ அதுதான் அடுத்தது. ஸோ இதுதான் வந்து இப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க கூட்டி கொடுக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்னா, எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுலே கம்மியாக தான் கொடுப்பான். ஏன்னா அவன்கிட்ட வர்ற பணம் வந்து செக்யூர்டு, அவன் 5% தான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணுவான்னா, அவனும் 5% சொன்னானா வாட் வில் ஹேப்பன் இஸ், யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. யாரும் வந்து அவன்கிட்ட வாங்க மாட்டாங்க. நீனும் 5% தான் தர, கவர்மெண்ட்டும் 5% தான் தராங்க, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு வேணா நான் கவர்மெண்ட்ல வேணா நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துருவான். பட் ரிலையன்ஸ் வந்து ஒரு 8% அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது அப்ப யோசிப்பாங்க. சில பேர் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருப்பாங்க, சில பேர் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருப்பாங்க. சரி, ஓகே, கவர்மெண்ட் மாதிரி தான் ரிலையன்ஸும் ஒரு பெரிய ஆளு. சொல்ல போனா நிறைய பேர் வந்து கவர்மெண்டே அம்பானி தான் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க, அதனால நம்ம அவர் மேல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் அதிகமா காசு கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகே, இப்ப இந்த மார்க்கெட்ல நான் சர்வே ஆகணும், பேர் தெரியாத நான் சர்வே ஆகணும். அப்ப நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, 20% நான் தரேன்டா அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது யாராவது சில பேர் கொஞ்சம்
ஒரு அதிக 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 ஒரு ஆசை கொண்டு ஒரு ஆளாவது, சரி இவன் 10 தரான் 5 தரான், இவனா 20 தரேன்றான் 25 தரேன்றான், சரி கொடுத்துதான் பார்ப்போமே, இவன் வீடு எங்க இருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சு எனக்கு யாராவது கொடுப்பாங்கல்ல. ஸோ இதனாலதான் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படிதான் முடிவாகுது. டிமாண்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிவாகுது. இன்னொன்னு எதை பொறுத்து முடிவாகுது, அந்த கம்பெனி மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு, அந்த கம்பெனிக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ரேட்டிங்கே இருக்காங்க, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. நம்ம தனி நபருக்கெல்லாம் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்க தெரியுமா, நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்பீரியன் ஒன்று இருக்கு, சிபில்னு ஒன்று இருக்கு, இது மாதிரி வந்து இன்னும் ஒன்று என்னமோ இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்கெல்லாம் ரேட்டிங் ஏஜென்சிஸ். நீங்க யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு, பேங்க் என்பிஎஃப்சியில் கடன் வாங்கிட்டு நீங்க ஒரு லோன் கொடுக்கல அப்படின்னா, கட்டலைன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரேட்டிங், ஒரு மார்க் போட்டு வச்சிருக்காங்க. உங்களோட கடன் அடைக்கும் தன்மையை வந்து மதிப்பிடுறதுக்காக ஒரு ரேட்டிங் வச்சிருக்கான். அந்த ரேட்டிங் படி உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேணாமான்னு புதுசா உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்களா யோசிப்பான். கரெக்டா? ஸோ அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அது மாதிரி நாடுகளுக்கும் இருக்கு, கம்பெனிகளுக்குமே வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. அவங்கெல்லாம் AAA, BBB, A+ பாண்ட்ஸ், இது மாதிரி எல்லாம் பாண்டுங்க இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் எதை குறிக்குது அப்படின்னா, இவன் திருப்பி அந்த காசை கொடுக்கறதுக்கான அந்த தன்மையை குறிக்குது. இவனை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ ஹையர் ரேட்டிங்கா இருந்தா, அதிகமான ரேட்டிங் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட் அப்படிதானே, கவர்மெண்ட்டுக்கு நாடுகளுக்கு ஹையரான ரேட்டிங் இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் கொடுப்பாங்க. சரியா? இப்ப இணைய மாதிரி ஆட்களுக்கு ரேட்டிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து அதிகமா கொடுக்க ரெடியா இருப்பேன். ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ளேஷன் பாண்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப யோசிக்க வேணாம், இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட் நம்ம அடுத்து படிப்போம். ஓகே, இன்ஃப்ளேஷனை பொறுத்து பாண்ட் ஏறும்னு சொல்லுவாங்க, நம்ம என்னன்றது நம்ம படிப்போம். டோன்ட் வரி. பேங்க் டெபாசிட் ரேட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்னு ஒன்று இருக்கு, அது ஒரு ரேட் ஒன்று தருவாங்க. ஈல்ட் ஆன் ஜிசெக். ஈல்ட் ஆன் ஜிசெக்னா ஒன்றும் இல்லை, அந்த ஜி செக்யூரிட்டியில இருந்து உங்களுக்கு ஈல்டு, அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அந்த சேஞ்ச் நடக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இது, அது வந்து அந்த இதுவும் வந்து மார்க்கெட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஈல்டு தான் வந்து மார்க்கெட்ல வந்து முடிவு பண்ணணும். இவ்வளவு தூரம் கதை சொன்னதெல்லாம் இந்த ஈல்டு மாறுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து, இந்த மார்க்கெட்டை பொறுத்து இந்த ஈல்டு வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ பாண்ட் ஈல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான். இட் இஸ் தி ப்ராஃபிட். ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு பாண்ட் வாங்குறதுனால அவர் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது தான் பாண்ட் ஈல்டு. அதுதான் பாண்ட் ஈல்டு. இதுல வந்து இந்த இதெல்லாம் தேவையில்லை, யூ டோன்ட் நீட் தி ஃபார்முலா, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பாண்ட் மார்க்கெட்ல ஒருத்தன் பாண்ட் வாங்குறான், அதுல இருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் பாண்ட் ஈல்டு. அப்ப ஒரு பாண்ட் வாங்குற, அந்த பாண்டுல ஈல்டு நிறைய இருந்துச்சுன்னா அது நல்ல பாண்டு அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ பாண்ட் ஈல்டுக்கும் பிரைஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் சிம்பிள் தானே, இது நம்மளுக்கு தெரிஞ்சதானே ஏற்கனவே. லாபம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரைஸ் கம்மியா, ஐ மீன் உங்களுக்கு வந்து பிரைஸும் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ பாண்ட் ஈல்டு, இஃப் த பாண்ட்ஸ் டிமாண்ட் இஸ் ஹை, அந்த பாண்டை வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அப்படின்னா அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த பொருளோட விலை வந்து அதிகமா இருக்கும். அந்த பொருளோட விலை அதிகமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து கம்மியாக இருக்கும். சிம்பிள், இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் வந்து பாண்ட் மார்க்கெட்ல, பிடிஆர் வந்து ஒரு மார்க்கெட்ல இருந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கதையில வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருது. திஸ் இஸ் இட். ஓகே, சரி. ஆபரேஷன் ட்விஸ்ட் போறதுக்கு முன்னாடி டேக் அ பிரேக் அண்ட் கம். Shall we take a break? ஒரு 5-minute break. ஒரு 5 நிமிஷம் break. If anybody needs a break, please go take a break and come. ரெக்கார்டட் வீடியோஸ் தான் ஏற்கனவே கணிச்சிட்டேன், நீங்க எல்லாம் இமெயிலே பாக்குறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்ப வந்து இன்னைக்கு நைட்டு கிடைக்கும், அது அப்லோட் பண்ணி கிடைக்கணும், நைட்டுக்குள்ள கிடைக்கும், இல்ல நாளைக்கு காலைல பார்க்கலாம். வை போயிடலான்னு பாக்குறியா? சரி, ரைட். முடியலன்னா பாத்துக்கோ, அப்புறம் அதுக்கப்புறம் பாரு. இது வேணா கிளாஸும் வந்து நீ சீக்கிரம் முடிச்சுக்கலாம்.
அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆரம்பிச்சிரும். சாரி, குவான்டிடேட்டிவ் முடிஞ்சு குவாலிட்டேட்டிவ் ஆரம்பிச்சிரும். குவாலிட்டேட்டிவ் வேணா நம்ம ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ் வேணா நம்ம வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். சரிங்களா? நிஜமா நிறைய பேர் இல்ல லைவ்ல. இன்னைக்கு போட்டுருவேன், இன்னைக்கு வீடியோ சின்னதா இருந்துச்சுன்னா பஃபர் ஆகுறது ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்தது முன்னாடி எல்லாம் வந்து நான் டிரைவ்ல இருந்து லிங்க் அனுப்பிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, உங்க நீ இதுல கூகுள் இதுல யூடியூப்ல போட்டுடுறேன். யூடியூப்ல போட்டுட்டு அதை பிரைவேட் வீடியோ ஆக்கிடுறேன். உங்க எல்லாத்துக்கும் மாத்திரம் வந்து நீங்க கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ்க்கு மாத்திரம் வந்து பர்மிஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்க இமெயிலுக்கு வந்து இது வந்துடும், லிங்க் வந்துடும். இல்லைனாலும் குரூப்ல கேளுங்க, எக்கனாமிக் வீடியோ 1 ஓட லிங்க் வேணும்னே, 2 ஓட வீடியோ வேணும்னே அப்படின்னு நீங்க கேட்டாங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். உங்களுக்கு மட்டும் ப்ளே ஆகும், வேற யாருக்கும் ப்ளே ஆகாது. அந்த இமெயில் அட்ரஸ் எதாவது கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு மட்டும் அது ப்ளே ஆகும். ஓகே, ஸோ நீங்க யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அது ப்ளே ஆக மாட்டேங்குது டிரைவ்ல, இல்ல டவுன்லோட் பண்ண வேண்டியதா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். ரைட், யா சொல்லுங்க. கிளாஸ் டைமிங் எல்லாருக்குமே இந்த டைம் தான் கரெக்டா இருக்கு. கேட்கலாம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுடலாம், குரூப்ல கேட்கலாம். சரி, கேட்கலாம். இந்த வாட்டி மழை பெய்யுதுன்னா அப்படியே தனிக்குமா மழை பெய்யுது? சரி, வில் சி தட். நேற்று தான் கிளாஸே நான் வைக்கல, முந்தா நேற்று. ஓகே, சரி பார்ப்போம். வில் கேட்கலாம், கேட்கலாம், குரூப்ல கேட்கலாம். இல்லைனா 4 to 6 அது மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுதான் 4 to 6 ஒன்னால முடியாதுன்னு சொன்னீங்களா? சரி கேட்போம், குரூப்ல போடு. வில் டிஸ்கஸ், குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி 8 to 10 கூட வைக்கலாம். பட் எவ்வளவு மற்றவங்களுக்குலாம் எப்படின்லாம் தெரியல. எனக்கு பிரச்சனை கிடையாதுமா. எனக்கு ஆஃப்டர்நூன்ல 3:30க்கு அப்புறம் 4 o'clock அப்புறம் நான் ஃப்ரீ தான். ஸோ அதனால வைக்கலாம். 3:30 வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ பி ஃப்ரீ. ஆனால் வந்து மற்றவங்களுக்கு எப்படின்றது தெரியல, கேட்டுட்டு பண்ணேன். ஜெயா இருக்குங்களா? ஜெயலட்சுமி வீடியோ பார்த்துருங்களா? ஜெயலட்சுமி, மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே ஜெயா. எப்படி போச்சு இன்னைக்கு? குட் குட். என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் இல்லையா? வீட்டில் இருக்கியா, இதுல இருக்கியா? ஹாஸ்டல் தானே? ஆமா, வீட்டில் போக முடியாதுல்ல. ஓகே ஓகே, குட் குட் குட், நைஸ். சரி, எல்லாம் வந்துட்டாங்களா? ஃபைன். வாட் வில் டூ இஸ், நம்ம வந்து சீக்கிரம் யா. ஸோ பாண்ட் ஈல்டு, பாண்ட் ஈல்டை வந்து வேற என்னென்ன ஃபேக்டர்லாம் பாதிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள். ஒரு கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாண்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், அப்ப ஈல்டு கம்மியாயிரும். எக்கானமி நல்லா, ஒரு கண்ட்ரியோட எக்கானமி நல்லா போயிட்டு இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட பாண்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், அப்ப அதோட பாண்ட் ஈல்டு கம்மியாயிரும். இதை மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிமாண்ட் அதிகமாச்சுன்னா விலை அதிகமாகும், விலை அதிகமாகிறதுனால லாபம் கம்மியாகும், பாண்ட் ஈல்டு வந்து கம்மியாகும். சிம்பிள். ஓகேவா? தென் த பாண்ட்ஸ் கரண்ட் செல்லிங் பிரைஸ், இந்த செகண்டரி மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து இதாகும். இதுதான் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை வந்து நீங்க ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸி. இதுல இருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. டிமாண்ட் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகும் போது அந்த பாண்டோட விலை ஏறுது, விலை ஏறதுனால லாபம் வந்து கம்மியா இருக்கு. சிம்பிள். சரிங்களா? ஆபரேஷன் ட்விஸ்ட், ஆபரேஷன் ட்விஸ்ட் ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஆபரேஷன் ட்விஸ்ட் என்னன்னு மட்டும் தெரியணும். ஆபரேஷன் ட்விஸ்ட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளோட ஷார்ட் டேர்ம், இந்தியன் கவர்மெண்டோட ஷார்ட் டேர்ம் ஜி செக்யூரிட்டிய மார்க்கெட்ல இருந்து வாங்குச்சு. வாங்கிட்டு லாங் டேர்ம் ஜி செக்யூரிட்டிய மார்க்கெட்ல வித்துச்சு. ஸோ வாட் டிட் இட் டூ? ஷார்ட் டேர்ம் ஜி செக்யூரிட்டிய வாங்குச்சு, அப்ப லாங் டேர்ம் ஜி செக்யூரிட்டிய வித்துச்சு. இது ஏன் பண்ணுச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல பிரைவேட் கம்பெனி, தலைவரோட அம்பானி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனிங்க இருக்காங்கல்ல, அந்த பிரைவேட் கம்பெனிங்களோட இது பாண்டை வாங்குறதுக்கு ஆளே இல்லை. எல்லாம் கவர்மெண்டோட பாண்டே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஷார்ட் டேர்ம் லோனை வந்து திருப்பி வாங்கிக்கிட்டா அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும், அப்ப ஈல்டு கம்மியாயிரும்.
அப்ப இன்வெஸ்டருக்கு லாபம் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அப்ப இன்வெஸ்டர் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, எதுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்டோட இவ்வளவு லாபம் கம்மியா கிடைக்குது, இதை எதுக்கு வாங்கிக்கிட்டு பிரைவேட் கம்பெனி அம்பானி மாதிரி கம்பெனியோட பாண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்குவான். அப்படிங்கிறதுக்காக பண்ணதுதான் இந்த ஆபரேஷன் ட்விஸ்ட். ஆபரேஷன் ட்விஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரே நேரத்துல ஆர்பிஐ ஷார்ட் டேர்ம் லோனை ஷார்ட் டேர்ம் பாண்டை மார்க்கெட்ல இருந்து வாங்குது, லாங் டேர்ம் பாண்டை மார்க்கெட்ல விக்குது. இதை ஒரே நேரத்துல பண்ணுது. ஒரே நேரத்துல பண்றதுனால தான் இதுக்கு பேர் ஆபரேஷன் ட்விஸ்ட். இப்படியும் திரும்புது, அப்படியும் திரும்புது. உங்களுக்கு வந்து விற்கவும் செய்து வாங்கவும் செய்து ஒரே நேரத்தில். அதனால ஆபரேஷன் ட்விஸ்ட்னு பேருது. உங்களுக்கு எதுக்கு தெரியணும்னா ஆபரேஷன் ட்விஸ்ட் என்னன்றது தெரியணும். அது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டர் கம்பெனிங்களுக்கு ஈஸியா லோனுக்கு காசு கிடைக்கணும், கம்மியான விலையில லோன் இதுல இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பதான் வந்து பிரைவேட் செக்டர் கம்பெனிங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வளருவாங்க, எக்கானமிக்கு நல்லது. ஸோ பிரைவேட் கம்பெனிங்களுக்கு நன்மைக்காக பண்ணதுதான் ஆபரேஷன் ட்விஸ்ட். ஆபரேஷன் ட்விஸ்ட்ல இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி செலவு தான், அதுல நன்மை கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டும் செஞ்சது கிடையாது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்ல தான் முத இந்த ஆபரேஷன் ட்விஸ்ட் செஞ்சாங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பாண்டு வாங்கி விற்கிறது. இப்போ ஸ்பெஷல் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படிங்கிற அந்த பேர்ல நம்ம இது செஞ்சோம். எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா, கம்பெனிஸோட பாண்டு வந்து நல்ல விலையில விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது செஞ்சோம். இப்படி செஞ்சாதான் பிரைவேட் கம்பெனி எல்லாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வளரும், ஃபேக்டரி எல்லாம் பெருசாக்குவாங்க, ஜாப் growth எல்லாம் நிறைய ஆகும்னு. ஆனா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. 2014ல இருந்து நம்மளோட இக்கானமி வந்து கீழே தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஏறின மாதிரி தெரியல எவ்வளவு என்ன செஞ்சாலும். ஆனா சில பேரோட வெல்த் மாத்திரம், அந்த ஏ அப்படின்னு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆனது மாத்திரம் 2020ல ஏடி அப்படின்னு ஒரு பேர் வரும். அவரோட வெல்த் மாத்திரம் வந்து இப்படி ஏறி இருக்கு. கொரோனா டைம்ல எல்லாருக்கும் காசு குறைஞ்சிருக்கு, அவருக்கு மாத்திரம் இப்படி ஏறி இருக்கு. இவருக்கு கொஞ்சம் கம்மியா இப்படி ஏறி இருக்கு. அது வந்து இதுக்கு பேர் தான் கிரானிக் கேபிட்டலிசம். இதுக்கு பேர் தான் கிரானிக் கேபிட்டலிசம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பா, கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பிசினஸ் மேனுங்க மாத்திரம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை, பெரிய பெரிய பிசினஸ்கள் மட்டும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்கு பேர் தான் கிரானிக் கேபிட்டலிசம். இந்தியாவில் இப்ப நல்லா இருக்கு, போயிட்டு இருக்கு. ஓகே, சொல்லப்போனா உங்களுக்கு வந்து அடானி இது வந்து இது வாங்கினாங்க, இது நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அடானி வந்து நிறைய ஏர்போர்ட்லாம் வாங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் ஏர்போர்ட் இது அவங்க தான் லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒவ்வொரு ஃப்ளைட்டும் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு காசு கட்டணும். கவர்மெண்ட்டோட கையில் இருக்க வரைக்கும் வந்து $1 வந்து ஒரு டிக்கெட்டில் ஒரு ஆளுக்கு $1 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ப்ரைவேட் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து $10 வந்து அடானி கம்பெனி மாற்றிட்டாங்க. ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குதுன்னா அந்த இறங்குல ஒவ்வொரு பேசஞ்சரும், அதாவது அந்த ஒரு பிளேனுக்கு இவ்வளோன்னு வாங்குவாங்க, அதை வந்து பேசஞ்சர் தலையை தான் கட்டுவாங்க. ஸோ ஒரு பிளேனுக்கு இவ்வளோன்னு சொல்லி அந்த ரெண்ட் கட்டுறது, இறங்குறதுக்கு, ஃபியூல் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு நாள் தங்கியில் டேர்ன் அரவுண்ட் சொல்லுவாங்க. காலைல ஒரு 7-8 மணிக்கு இறங்குவான், இறங்கி ஒரு மணி நேரத்துக்குள்ளே திருப்பி அடுத்த ஃப்ளைட்டு கிளம்பிடுவான் அந்த ஃப்ளைட்டு. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு, ஆனால் அந்த காஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட்டுக்கு அவங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அந்த ஏரோப்ளைன் கம்பெனிக்காரங்களாம். அதோட விலை எல்லாத்தையும் 10 மடங்கு அதிகமாக்கிட்டாங்க பிரைவேட் கம்பெனி கையில் போனதுக்கு அப்புறம். சரி, குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு மாத்திரம் நான் சொல்லிடுறேன். என்னென்ன டூல்ஸ் இப்போ என்னென்ன பண்ணுதுன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். மானிட்டரி பாலிசினாலே நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், மணி சப்ளை பத்தி முடிவு பண்றது தான் மானிட்டரி பாலிசி. மணி சப்ளையை ஏத்துறதும் இறங்குறதும் பத்தி பேசுறது வந்து நம்ம இவ்வளவு தூரம் பார்த்த இந்த குவான்டிடேட்டிவ் மானிட்டரி பாலிசியில பார்த்தோம். குவாலிட்டேட்டிவ் மானிட்டரி பாலிசியில் எப்படின்னா, இந்த மணி சப்ளைனால ஜனங்களுக்கு உண்மையாவே பிரயோஜனம் ஆகுதா அப்படிங்கிறத போய் பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, என்னதான் அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸை ஆர்பிஐ எடுத்தாலும், உங்களுக்கு வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சாலும், பேங்க் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்க எக்ஸ்ட்ரா காசை, சரி எதுக்கு ரெப்போ ரேட்டை குறைக்கிறான், எதுக்கு ஆர்பிஐ வந்து இவ்வளவு லோன் வந்து கம்மியான ரேட்ல வந்து திருப்பி பேங்க்குக்கு தர்றான், எதுக்கு தர்றான் அப்படின்னா, அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட லோன் கொடுப்பான் பேங்க்னு நினைச்சுக்கிட்டு.
ஆனா பேங்க்காரங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எடுத்துட்டு போய் ரிவர்ஸ் ரெப்போல ஆர்பிஐ கிட்டே கொடுத்து லாபம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இது மாதிரிலாம் செய்யும்போது குவாலிட்டேட்டிவ் டூல்ஸை ஆர்பிஐ யூஸ் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த காசை சேர்க்கிறானான்றத செக் பண்ணும். அடுத்தது யார் யார்கிட்ட எல்லாம் இது போய் டெஃபினட்டா சேரணுன்றதுக்கான சில வழிமுறைகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், அதிகமான காசு எம்எஸ்எம்இ செக்டருக்கு போகணும், மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும். ஏன்னா மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்தியாவோட பேக் போன். உங்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது அதுதான். ஒரு பெரிய ஃபேக்டரியில 200 வேலை தான் இருக்கும். ஆனா 200 சின்ன சின்ன ஃபேக்டரி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை தரலாம். சரியா? இதுதான் வந்து கணக்கு. அப்ப பெரிய பெரிய ஃபேக்டரிஸை விட சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் இருக்கிறது தான் நல்லது. ஜெர்மனி ஃபேமஸா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஜெர்மனில எல்லா பிசினஸுமே பெரிய பிசினஸ் எல்லாம் கிடையாது, சில பிசினஸ் தவிர மிச்சது எல்லாமே இந்த மீடியம் ரேஞ்சிலே வந்து. ஆனா எக்கச்சக்க பிசினஸ் இருக்கு, எக்கச்சக்க ஃபேக்டரிஸ் இருக்கு. அதுதான் ஜெர்மனியோட அட்வான்டேஜ். ஸோ அதுதான் வந்து வேலை வாய்ப்பு அதிகமா வந்து மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கான அட்வான்டேஜ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்எம்இ செக்டருக்கு நம்ம இப்போ இவங்க லோன் எல்லாம் எம்எஸ்எம்இ செக்டருக்கு போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க, இல்ல என்கரேஜ் பண்ணுவாங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அடுத்தது ஃபார்மிங் செக்டருக்கு, அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு, அப்புறம் உமனுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து யாருக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதும் வந்து ஆர்பிஐயோட வேலை. அதுக்கு வந்து சில டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், அதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ். இப்போ யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது தான் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நாளைக்கு நம்ம ஆரம்பிப்போம். சொல்ல போனால் போதும் ஒரு செஷன்ல முடிச்சிடலாம். முடிச்சுட்டா குவான்டிடேட்டிவ் டூல்ஸ், குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் முடிஞ்சிடும். ஹேண்ட் அவுட் 2 வந்து நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஹேண்ட் அவுட் 2 முடிஞ்சிடும். 1, 2 2 முடிச்சிருப்போம். ஹேண்ட் அவுட்ல 1A 1B 2 முடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ போதும், இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும் இது வரைக்கும். ஓகே, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். நீங்க நிறைய பேர் லைவ்ல இல்லை, இது நெட்வொர்க் இஷ்யூன்னு ஒரு 3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. யாரெல்லாம் இருக்குங்களோ? எது ஜி?